கண்டிப்பா. திருப்பூர் மாவட்டத்துல 60ஆம் கல்யாணத்துக்காக தாய் தந்தையரோட திருக்கடையூர் போயிட்டு மறுபடியும் சொந்த ஊர் நோக்கி போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா ஏற்பட்ட கார் விபத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்க கூடியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒருத்தர் மட்டும் உயிரோட மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருப்பூர் நல்லிக்கவுண்டர் நகர் புதுநகர் 7வது தெருப்பகுதியை சேர்ந்தவர் சந்திரசேகர், இவருடைய மனைவி சித்ரா. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. மூத்த மகன் சசிதரன், இவருடைய மனைவி அருவித்ரா. இந்த தம்பதிக்கு 3 மாத கை குழந்தையான சாக்ஷி அப்படின்ற குழந்தை இருக்காங்க. சந்திரசேகர் சித்ரா தம்பதியினுடைய இளைய மகன் இளவரசன். சந்திரசேகரன் சித்ரா தம்பதிக்கான 60வது திருமண விழாவை திருக்கடையூர் பகுதியில ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுக்காக திருக்கடையூர் போயிட்டு மொத்த குடும்பமும் மறுபடியும் திருப்பூர் நோக்கி கார்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் எதிர்பாராத விதமா ஓலப்பாளையம் பகுதியில இவங்களுடைய கார் அரசு பேருந்து மேல மோதி பெரும் விபத்து ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த விபத்துல சசிதரனை தவிர மீதம் 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அதை தொடர்ந்து போலீசார் விரைந்து வந்து படுகாயங்களோட மீட்கப்பட்ட சசிதரனை சிகிச்சைக்காக காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக அவரை கோயம்புத்தூருக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. உயிரிழந்த மீதம் இருக்கக்கூடியவங்களுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. தாய் தந்தையரோட 60வது திருமண விழாவுக்கு போயிட்டு மறுபடியும் மொத்த குடும்பமும் வீடு நோக்கி போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா ஏற்பட்ட விபத்துல குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.